எல்லாரும் எடுத்த கருத்து கணிப்புகள்ல கூடவோ குறையவோ, இப்போ ஏற்கனவே ஆண்ட கட்சி, ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி, இதற்கு சவாலா கடந்த 15 ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் சுற்றி சுற்றி மக்கள் பிரச்சனைகளை தொடர்ச்சியாக பேசி யாரோடும் கூட்டணியில நிக்கிற ஒரு கட்சி. இவங்க எல்லாம் களத்துல மக்களோட இருக்கிறாங்க, மக்களுக்காக இருக்கிறாங்க. இவருடைய பங்களிப்பு கூடுதல் குறைவு அப்படின்னு நமக்கு முடிவு பண்ணலாமே தவிர, இவங்களுடைய பங்களிப்பு மக்களுக்கான தேர்தல் பங்களிப்பு, மக்களுக்கான அரசியல் பங்களிப்பு, இல்ல சமூக பங்களிப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு மொத்தமா யாரையும் புறக்கணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லா கட்சிகளுமே ஏதோ ஒரு விதத்துல மக்களுக்காக நின்றுருக்காங்க. அதை நம்ம ஏத்துக்க முடியுது. ஆனா இந்த எதுவுமே இல்லாம கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சு, அந்த கட்சி அந்த 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட, கட்சியா ஆரம்பிச்சதுக்கு பின்னல் கூட எந்த விதமான சமூக அக்கறையும் இல்லாம, சமூக பங்களிப்பும் இல்லாம திடீர்னு சொல்லி அரசியல்ல உள்ளுக்கு வந்து குதிச்சுட்டு அவங்களையும் ஒரு முக்கிய பிளேயரா இந்த கருத்து கணிப்பு எடுத்த நிறுவனங்கள் எல்லாம் அவங்கள முன்னிலைப்படுத்துறாங்க அப்படின்றத பார்க்கின்ற பொழுது, இப்ப நம்மளை பொறுத்த அளவுல அவங்க சொல்றத முழுமையா நம்ம ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையில நம்ம இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட ஆன் பேப்பர் அதாவது கூடவோ குறையவோ தேர்தல் அந்த வாக்கு சதவீதத்துல ஒரு முக்கிய பங்களிப்பு இவர்களுக்கு இருக்குது. அது சீட் கன்வர்ஷனா ஆகுது ஆகல அப்படின்றதெல்லாம் அடுத்த விஷயம்.